Greetings everyone. Thank you for joining today's session of newspaper analysis. Let us straight away get into our first article, which is about carbon markets and its overview. So carbon markets, in the carbon markets or carbon trading என்றது வந்து கியோட்டோ ப்ரோட்டோகால் 1997 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பன் மார்க்கெட் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ கார்பன் மார்க்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் கார்பன் ட்ரேடிங்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க டு ட்ரேட் கார்பன் கிரெடிட்ஸ். அதை நம்ம எக்ஸஸாக CO2 எமிஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸஸான எமிஷன்ஸ்க்கு நம்ம கார்பன் கிரெடிட்ஸை ட்ரேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கார்பன் மார்க்கெட். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அதனோட கெப்பாசிட்டியெல்லாம் வச்சுட்டு 1000 கிலோஸ் ஆஃப் கார்பன் மட்டும்தான் அவங்க எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 1000 kg தான் எமிட் பண்ணணும். ஆனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரினால 1000 kgக்குள்ளே எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2000 kg எமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2000 kg எக்ஸ்ட்ரா எமிட் பண்ணாங்க இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா எமிஷனுக்கு அவங்க கார்பன் கிரெடிட்ஸை மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ஸை சோல்வ் பண்ணுறவங்க யாருன்னா அவங்க வேற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க ஒரு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு 3000 kg எமிட் பண்ணணும், அவ்வளோதான் எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு 1000 எமிஷன்ஸ்லேயே அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ மீதி இருக்க இந்த 2000 kg கார்பன்ஸ்க்கான கிரெடிட்ஸை அவங்க வந்து மார்க்கெட்டில் சோல்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த இண்டஸ்ட்ரி பை பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் கார்பன் ட்ரேடிங் ஒர்க்ஸ். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்னலைசிங் எக்ஸ்டர்னாலிட்டிஸ், அதாவது நம்ம எமிஷன்ஸ்க்கு நம்ம ஒரு சர்டைன் காஸ்ட் இதுதான் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறதுனால சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸை நம்ம என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அண்ட் தென் மார்க்கெட் எஃபிஷியன்சி, எமிஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக அலோகேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் அ மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொமோட்ஸ் இனோவேஷன், இந்த மாதிரி நம்ம ஒரு மெக்கானிசம் கொண்டு வரதுனால க்ரீன் டெக்னாலஜிஸ்லையும் க்ரீன் எனர்ஜி கொண்டு வரதுலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி, மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியோட எமிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணி அண்ட் தென் அவங்களே ரிப்போர்ட் பண்ணுறதுனால அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் கார்பன் ட்ரேடிங்க்கு சேலஞ்சஸ் அண்ட் கிரிட்டிசிசமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் மேனிப்புலேஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளோ பர்டிகுலர் எமிஷன்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு இன்சென்டிவுமே கிடையாது. அந்த கம்பெனிக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி தான், அவங்க எக்ஸஸாக எமிஷன் பண்ணுறதுக்கு பெனால்ட்டி தான் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கண்ட்ரீஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு எமிஷன் லிமிட்டை ஹையாக வைக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த கிரெடிட் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு லோவாக ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஸோ அவங்க எக்ஸஸாக எமிஷன்ஸ்க்கு அவங்க வெளியில் கார்பன் கிரெடிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதை அவங்க கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் அ சேலஞ்ச். அண்ட் தென் லேக் ஆஃப் ஜென்யூன் ரெடக்ஷன்ஸ். இப்போ ஜென்யூனாக அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோலாக இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா எமிஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து பேசாமல் மற்ற கம்பெனிஸ் ஆர் மார்க்கெட்டில் நம்ம கார்பன் கிரெடிட்ஸ் வாங்கிட்டே போயிடலாம். பிகாஸ் அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி வெளியில் அந்த கார்பன் கிரெடிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால ஜென்யூன் ரெடக்ஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாலண்டரி அண்ட் மேண்டேட்டரி சிஸ்டம். இந்த கார்பன் ட்ரேடிங் ஆர் கார்பன் கிரெடிட் வந்து ஒரு மேண்டேட்டரி சிஸ்டம் கிடையாது, இட் இஸ் அ வாலண்டரி சிஸ்டம். ஸோ அது ஒரு சேலஞ்ச் அண்ட் கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. எக்கனாமிக்கல் இம்பேக்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாசில் ஃபியூவலை மட்டுமே ரிலையண்ட்டாக இருக்க இண்டஸ்ட்ரீஸ்னால தான் ரொம்ப பேர்டன் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத இன்னொரு கிரிட்டிக்ஸாக சொல்கிறாங்க.
ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்டோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேப் அண்ட் ட்ரேட். சார் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கம்பெனி அவங்களோட எமிஷன்ஸ் கேப் அதுக்குள்ளே எமிஷன்ஸ் வச்சுக்கணும். இன்கேஸ் வந்து அந்த எமிஷன் கேப்புக்கு அதிகமாக பண்ணாங்கன்னா அவங்க பை பண்ணணும் கார்பன் கிரெடிட்ஸை. எமிஷன் கேப்புக்கு கம்மியாக வச்சுருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க எமிட் பண்ணாததுக்கு அவங்க கார்பன் கிரெடிட்ஸை சோல்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கார்பன் ஆஃப்செட்ஸ். இப்போ நாம் பேசினது இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் பேசணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வே ஆகாத ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபண்ட் ப்ராஜெக்ட், இந்த என்ஜிஓ இந்த ப்ராஜெக்ட் இவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இந்த அஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால ஆல்ரெடி என்விரான்மெண்ட்டில் இருக்க CO2 எல்லாம் இந்த அஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால கம்மி ஆகுது இல்லையா. அதாவது ஆல்ரெடி இருக்க எமிஷன்ஸை வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான என்ஜிஓஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுமே இந்த கார்பன் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இவங்களும் வந்து கார்பன் கிரெடிட்ஸ்க்கு பதிலாக கார்பன் ஆக்சைட்ஸை வந்து இந்த கார்பன் மார்க்கெட்ஸில் சோல்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி என்ஜிஓஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு இன்சென்டிவைஸாக இருக்குது இல்லையா. ஸோ அது இன்னமும் அவங்கள என்கரேஜ் பண்ணும். இந்த மாதிரி அஃபாரஸ்டேஷன் மாதிரியான திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் டைனமிக்ஸ். இந்த இப்போ ஒரு கண்ட்ரி வந்து டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா, எவ்வளோ கேஜி ஆஃப் கார்பன் எமிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி, எவ்வளோ கார்பன் கிரெடிட்ஸ் நம்ம வாங்கணும், அதனோட மணி, அது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் வந்து இந்த ப்ரைஸிங்கை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் கார்பன் மார்க்கெட்ஸ். ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, COP29 பாக்குவில் நடந்தது இல்லையா, அதில் நெட் ஜீரோ டார்கெட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷனல் லெவலில் கார்பன் மார்க்கெட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுவும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கோல்ஸ்க்கு அலைண்டாக இருக்க மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிரிட்டிசிசம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பப்ளிக் மத்தியில் நம்ம ஒரு கார்பன் எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ண மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பப்ளிக் நடுவில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். பட் அது ஜென்யூனாக எமிஷன் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்றத ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. அண்ட் தென் வெரிஃபிகேஷன் கேப்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான ஒரு வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு அடிஷ்னலாக எக்ஸஸாக எமிஷன்ஸ் பண்ணலை அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சரியான வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இல்லை, மெக்கானிசம் இல்லை அப்படின்றத இன்னொரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. அண்ட் தென் கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்ல வராங்க, கார்பரேஷன்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை பேஸ் பண்ண மார்க்கெட் பேஸ்ட் மெக்கானிசம்ஸ் தான் அவங்க ஃபேவர் பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக என்விரான்மெண்டல் கோல்ஸையும் இந்த எக்கனாமிக் க்ரோத்தையும், பிகாஸ் எக்கனாமிக் க்ரோத்தையும் என்விரான்மெண்டல் கோல்ஸையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி எமிஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு பெனால்ட்டிஸ் கொடுக்கறது, இந்த கார்பன் மார்க்கெட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கம்பெனிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணாது. இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு லீட் பண்ணாது. பட் அதுக்காக நம்ம வந்து இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்விரான்மெண்டல் கோல்ஸோட அலைனாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட்ஸ் ஏதாவது பாலிசி கொண்டு வர மாதிரி இருந்தால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ரீசெண்டாக சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் பற்றி நிறையா ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, பிகாஸ் அதை வந்து லோக்சபாவில் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸோட அதுக்கு ஃபேவராக இருக்க ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு எகென்ஸ்டாக இருக்க ஆர்குமெண்ட்ஸ் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன்ஸும் சென்டர் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன்ஸும் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே டைமில் நடத்துறதுக்கு பேர் தான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை ஃபேமஸாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்க ஆர்குமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாஜிஸ்டிக்கல் கம்ப்ளெக்சிட்டி. அதாவது இப்போ இந்த மாதிரியான ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஹோல் இந்தியா அதனோட பாப்புலேஷனை வந்து நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கு, அந்த எல்லாத்துக்குமே எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சஃபிஷியண்டான ஒரு மெக்கானிசம் கிடையாது அண்ட் மேன் பவர் கிடையாது. ஸோ திஸ் வில் லீட் டு லாஜிஸ்டிக்கல் கம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட் வில் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் ஃபெடரலிசம். இந்த இம்பாக்ட் ஆன் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எந்த கண்டெக்ஸ்டில் மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சென்டர் லெவலில் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர் லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை நம்ம ஹைலைட் பண்ணி பேசுவோம் இல்லையா, அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை பற்றி தான் பேசுவாங்க.
இதே நம்ம ஸ்டேட் லெவலில் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரீஜனல் இஷ்யூஸை தான் நம்ம ஹைலைட் பண்ணி பேசுவோம். இப்போது நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னா சென்ட்ரல் எலெக்ஷன் ஸ்டேட்ஸ் கான எலெக்ஷன் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குது இல்லையா? அப்போ சென்டர் வந்துட்டு அவங்களோட சென்டர் லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசுகிறப்ப ரீஜனல் லெவலான இருக்க இஷ்யூஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால ரீஜனாலிட்டியே வந்து இட் வில் பி லாஸ்ட். ஸோ திஸ் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் ஃபெடரலிசம் அப்படின்றத இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. அண்ட் இட் வில் பி a threat to parliamentary democracy. இது வந்து ஒரு ரிஜிட் எலெக்ஷன் டைம் டேபிள் இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இட் வில் டிஸ்டர்ப் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷனும் சென்ட்ரல் எலெக்ஷனும் இன்டர் கனெக்டட்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கான்டெக்ட் ஆஃப் அந்த கவர்மெண்டோட எபிலிட்டி டு மெயின்டைன் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் அது ஸ்டேட் எலெக்ஷன் அண்ட் சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் இன்டர் கனெக்டட்னு சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ஸை வந்து அந்த பார்லிமெண்ட்ல லூஸ் பண்ணிட்டாங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸில் என்னென்னா ஹோல் இந்தியாக்கே நம்ம எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸில் கண்டிப்பாக ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணுற சென்ட்ரல் எலெக்ஷன்ஸே வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக தான் ஒவ்வொரு இடத்துக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு சர்டைன் ஸ்டேட்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபேஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோல் இந்தியாவுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸில் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் வைஸ்லையும் அது வந்து சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஹர்டில்ஸ் இந்த மாதிரி நம்ம சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை. ஸோ அதனால இது ஒரு ஹர்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் த்ரெட் டு பொலிட்டிக்கல் ப்ளூராலிட்டி. நம்ம இப்போ முன்னாடி இந்த இம்பாக்ட் ஆன் ஃபெடரலிசம்க்கு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் ரெண்டுமே ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீஜனல் லெவலில் வந்து அதுக்கு ரீஜனல் லெவலில் இருக்க பார்ட்டிஸ்க்கு சரியான ரெகக்னிஷன் கிடைக்காது. அண்ட் நம்ம ரீஜனல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால சின்ன சின்ன ரீஜனல் லெவல்ஸில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிஸ், அதாவது ஸ்டேட் லெவல்லே இருக்கும் இல்லையா, சென்டர் லெவல் இல்லாமல் ஸ்டேட் லெவல்லே சின்ன சின்ன இருக்க மைனாரிட்டி பார்ட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ளூராலிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ரிஸ்க்ஸ். இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2030 கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5 years ஒன்ஸுக்கு தான் நம்ம வந்து எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நடுவுலேயே ஒரு 2 years கம்ப்ளீட் ஆனதும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ஃபிடன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் அப்படின்னா அதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் மறுபடியும் திரும்பியும் எலெக்ஷன்ஸ் வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வந்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க 3 years பீரியடுக்கு தான் வேலிட். அண்ட் தென் அகைன் ஆஃப்டர் 3 years அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் ஹோல் இந்தியாவுக்கு நடக்கிற எலெக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மறுபடியும் நம்ம எலெக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ இதை மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியில் நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பப்ளிக் என்கேஜ்மெண்ட். இப்போது ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி ஸ்டேட்டில் இஷ்யூஸை தான் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம அந்த இஷ்யூஸை நம்ம வச்சுட்டு அதையவே நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லேயும் நம்ம ஓட் பண்ணுறப்ப அதே மைண்ட் செட்டோட ஓட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆல்சோ சில பீப்புள்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு சரியான பொலிட்டிக்கல் லெவலில் நல்ல ஒரு அவேர்னஸ் இல்லாத பீப்புள்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த பார்ட்டிக்கு நம்ம ஓட் பண்ண போகிறது வந்து ஸ்டேட் லெவலில் ஓட் பண்ணுறோம், எது வந்து நம்ம சென்ட்ரல் லெவலில் ஓட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சொல்கிற ஆர்குமெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சென்ட்ரல் லெவலில் பவர் வந்து சென்ட்ரலைஸ் ஆகிறதுனால ஸ்டேட்டோட அட்டானமியை நம்ம அண்டர்மைன் பண்ணுவோம். நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா அகெயின்ஸ்டாக இருக்க ஆர்குமெண்ட்க்கு. ஸோ அதுதான் இந்த ஃபெடரலிசமில் ஒரு இம்ப்ளிகேஷனாக இருக்குது. அண்ட் தென் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட கோர் பிரின்சிபலே அந்த எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஹவுஸை எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேண்டேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுனால கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பில்லில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்கேஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணி எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால அந்த கான்ஃபிடன்ஸை அந்த ஹவுஸில் மெயின்டைன் பண்ண முடியல, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுக்கு 2 வேஸ் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
இன்னொரு டைம் எலெக்ஷன் வந்து வைக்கிறாங்க. அது வந்து ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அந்த ரிசல்ட்ஸ் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிமைனிங் இருக்க பீரியடுக்கு பிரசிடென்ஷியல் ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதுனால ஸ்டேட் வந்து அதனோட மேண்டேட்டையும் அதனோட ரெப்ரசன்டேஷனையும் லூஸ் பண்ணிடுது. அதனால இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி சோவரனிட்டிக்கு ஒரு இம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸிபிலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு ஹோல் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ணணும். கன்சிடரிங் இது இந்தியாவோட டைவர்சிட்டி அண்ட் அதனோட பாப்புலேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஸில் கண்டிப்பாக அது ஒரு ஃபீஸிபிளான திங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். So our next article is about POSH Act and political parties. POSH ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். இப்போ நிறைய பேர் ஏதாவது கம்பெனிஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் POSH ஆக்ட் POSH ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோட பேக்ரவுண்ட் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷாகா கைட்லைன்ஸ் 1997 ஒரு கைட்லைன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன ரிட்ரெசல் கொடுக்கறது அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷாகா கைட்லைன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா லெஜிஸ்லேஷன் பார்லிமெண்ட்டில் POSH ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க டு என்ஷூர் சேஃப் ஒர்க் பிளேஸ் ஃபார் உமன் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து கண்டிப்பாக செட்டப் பண்ணியிருக்கணும். போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் போத் ஆர்கனைசேஷன்ஸுமே இந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ இந்த ஆக்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளிகபிளாக இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன சேலஞ்சஸ் அது ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அப்ளை ஆகாததுக்கு என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் லீகலி POSH ஆக்டோட செக்ஷன் 3(1) என்ன சொல்லுதுன்னா ஒர்க் பிளேஸ் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா, கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கே கிடையாது, 9 to 5 ஜாப் மாதிரி ஒரு ஆஃபீஸ் அட்டைன்டு ஒரு டிஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது. நிறைய ஃபீல்டு ஒர்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரியே இருக்கிறதுனால ஒர்க் பிளேஸ்ன்றதை நம்மளால் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண முடியாது. அது ஒரு லீகல் சேலஞ்ச். அண்ட் தென் கேரளா ஹைகோர்ட் ரூலிங் 2022 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் ஃபார் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வொகேட்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு கேஸ் நடந்திருக்கு 2022. அதில் கேரளாவோட ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதனால இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு இந்த POSH ஆக்டுக்கு கீழே வராது, அதனால இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் வந்து ஒரு ரூலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா நமக்கு தெரியும், இப்போ நாம் யாருக்காவது ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க வந்து எம்ப்ளாயர், நாம் வந்து எம்ப்ளாயி. இதே மாதிரி சிஸ்டம் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அப்சல்யூட்டாக கிடையாது. ஸோ அதனால் இது இன்னொரு சேலஞ்சாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சேலஞ்சஸில் ஒர்க் பிளேஸ்ன்றது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இன்கேஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில். அண்ட் தென் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது, அதை நம்ம ஃபாலோவும் பண்ணுறதில்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம்ஸ் இதில் என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இன்டர்னலாக ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. சப்போஸ் வந்து பிஜேபியில் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அண்ட் தென் காங்கிரஸில் வந்துட்டு காங்கிரஸ் ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மெக்கானிசம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி கமிட்டி வந்து POSH ஆக்டில் சொல்லியிருக்க ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. சச்சஸ் வந்துட்டு இதில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு POSH ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனோட ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு அதனோட குவாலிட்டிக்கு இது வந்து மேட்ச் பண்ணுறதில்ல. அண்ட் தென் இதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 324 அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தான் ரோல் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணுது. ஆனால் ப்ராடராக வந்து ஒரு லா கொண்டு வரதுக்கும் அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக அதுக்கு பவர் கிடையாது. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைசரி ரோல் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸில் இசிஐ
ECI வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சில்ட்ரன்ஸை வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. பிகாஸ் சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986க்கு கண்டிப்பாக அட்ஹேர் பண்ணணும். அதனால் சில்ட்ரன்ஸை வந்து கேம்பெயினிங்கில் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கு. பட் இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அட்வைசரி நேச்சரில் தான் இருக்குது. ஸ்ட்ரிக்டான லாஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பவர்ஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். ரீசெண்டாக வந்துட்டு விசாகப்பட்டினம் கோஸ்ட்டில் நிறையா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டு கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பற்றி நம்ம இந்த ஆர்டிக்கல் பார்க்குறோம். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பிகாஸ் யூபிஎஸ்சியில் வந்து அடிக்கடி இந்த டாபிக் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மரைன் எக்கோசிஸ்டம்ஸில் ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் இது ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் IUCN ரெட் லிஸ்ட்டில் இது வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாகப்பட்டினம் வந்துட்டு இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட கீ நெஸ்டிங் சைட்டாக இருக்குது. அண்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அந்த நெஸ்டிங் கிரவுண்டில் மாஸ் நெஸ்டிங் பண்ணும். ஸோ அதை வந்து அரிபடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து இறந்து போகுது இல்லையா, அதுக்கு என்னென்ன ப்ரைமரி காசஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மரைன் பொல்யூஷன். பிளாஸ்டிக்கை வந்து அந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் தெரியாமல் சாப்பிட்றது, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்துட்டு இந்த சீஸில் இதெல்லாம் கலக்குது இல்லையா, அது ஒரு மார்ட்டாலிட்டிக்கான ஒரு காசாக இருக்கலாம். அண்ட் தென் பிளாஸ்டிக்கையே வந்துட்டு அதை ஃபுட்டாக இன்ஜெஸ்ட் பண்ணிடுது, இல்லை வந்துட்டு நிறையா நெட்ஸு அண்ட் பிளாஸ்டிக்கில் என்டாங்கிள்மெண்ட் ஆகிடுது. அதெல்லாம் நடக்கிறதுனால நிறைய மார்ட்டாலிட்டி கேசஸ் வந்து நடக்குது. அண்ட் அன்சஸ்டைனபிள் ட்ராலிங். இப்போ இந்த ட்ராலிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபிஷிங்காக பாட்டம் ட்ராலிங் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ட்ராலிங் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த ஆக்சிடென்டெல்லாம் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸும் கேப்சர் ஆகிடுது. ஸோ அதனால் நிறைய இறந்து போயிடுது. அண்ட் ஆல்சோ ஹேபிட்டாட் லாஸ். இந்த மாதிரி நிறைய கோஸ்டல் ரீஜனில் நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதுனால, சச்சஸ் போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால, இதனோட கீ நெஸ்டிங் சைட் கண்டிப்பாக ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்துட்டு முட்டையிடுறதுக்காக, அதாவது நெஸ்டிங் பண்ணுறதுக்காக கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வந்து தான் ஆகணும். ஸோ அந்த கோஸ்டல் ஏரியாஸில் நம்ம இந்த மாதிரி போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நெஸ்டிங் சைட்டை டிஸ்டர்ப் ஆகிடுது. அதனால் அது முட்டையிடாமல் அதனோட பாப்புலேஷன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கு கீ த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போச்சிங். கன்சம்ஷனுக்காக ட்ரேடு இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட எக்ஸும் அந்த மெச்சூர்டான டர்ட்டில்ஸும் மெடிக்கல் பர்பஸில் ஹைலி வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவே ட்ரேடில் வந்துட்டு இதை போச்சிங் பண்ணுறாங்க. அண்ட் தென் பை கேட்ச். அதாவது நம்ம பை கேட்ச்னால் என்னென்னா, நம்ம ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் தான் கேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறது இல்லாமல், நார்மலாக நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறப்பயே தெரியாமல் பை கேட்சாக இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸும் வந்துட்டு அந்த நெட்ஸில் மாட்டிக்குது. இதுவே வந்து நான் அதனோட இந்த மாதிரி நடக்கிறதுனால அதுக்கு இன்ஜூரி இல்லைன்னா டெத்து கூட நடக்குது. ஸோ அதனால அது ஒரு த்ரெட்டாக இருக்குது. அண்ட் தென் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் எப்படி ஒரு காஸாக இருக்கும் அப்படின்னா, சீ லெவல்லையே ரைசிங் டெம்பரேச்சர்ஸும் அது ஒரு காஸாக இருக்கும். அண்ட் தென் இப்போது ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட எக்ஸை வந்து ஹேட்ச் ஆகுது இல்லையா, ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் அது மேலா ஃபீமேலா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து டெம்பரேச்சர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் டெம்பரேச்சர் வந்து ஹையாகவே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில சர்டைன் செக்ஸ் தான் வந்துட்டு ஹேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரே செக்ஸ்லேயே ஃபீமேலே வந்துட்டு ஹேட்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அது ஒரு த்ரெட்டாக இருக்குது. தென் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒடிஷாவில் கஹிர் மாதா அப்படின்ற ஒரு ஜோனை வந்து ப்ரொடெக்டட் ஜோனாக வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல் இதை வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பீஷஸாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சைட்ஸில், அதாவது கன்சர்வேஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்லேயும் இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கன்சர்வேஷன் எஃபெக்ட்ஸ்க்கான இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட்.
அதாவது இல்லீகலாக ட்ராலிங் மேக் பண்ணுறாங்க இல்லையா, பாட்டம் ட்ராலிங் அண்ட் அன்சஸ்டைனபிள் ட்ராலிங் ப்ராக்டிஸ் எல்லாம் இன்னுமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இன்னுமே அன்செக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை இன்னும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தால் கன்சர்வேஷன் எஃபெக்ட்ஸை அண்டர்மைன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்அடிக்குவேட் பேட்ரோலிங் அண்ட் மானிட்டரிங். நான் இந்த கீ நெஸ்டிங் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இன்னுமே நல்ல ஒரு பேட்ரோலிங் அண்ட் மானிட்டரிங்க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லிமிட்டட் கம்யூனிட்டி அவேர்னஸ், அதாவது கம்யூனிட்டி வைஸ்லேயே வந்துட்டு அவங்களோட பார்ட்டிசிபேஷனை இந்த கன்சர்வேஷன் எஃபெக்ட்ஸில் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் கிட்ட நம்ம அவேர்னஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடேஸ் செஷன்.